அரிசி உப்புமா. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். அரிசி உப்புமா தென்னிந்தியாவில் பிரபலமான காலை உணவு அல்லது டிஃபன் உணவு வகைகளில் ஒன்று. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி, பொன்னி அல்லது சோனா மசூரி, பாசிப்பருப்பு, நீர், உப்பு, நெய் அல்லது எண்ணெய், கடுகு விதைகள், உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, காயப்பொடி, பெருங்காயம், பச்சை மிளகாய். படி 1. அரிசி மற்றும் பாசிப் பருப்பை நன்கு கழுவி வடிகட்டவும். படி 2. பிரஷர் குக்கரில் தாளிக்க நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து சூடாக்கவும். கடுகு சேர்த்து வெடிக்க விடவும். படி 3. உளுத்தம்பருப்பு சேர்த்து பொன்னிறமாகும் வரை வறுக்கவும். படி 4. கறிவேப்பிலை, பெருங்காயம், பச்சை மிளகாய் மற்றும் நறுக்கிய இஞ்சி பயன்படுத்தினால் சேர்க்கவும். சில வினாடிகள் வதக்கவும். படி 5. முந்திரி பருப்புகளை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் சேர்த்து லேசாக பொன்னிறமாகும் வரை வறுக்கவும். படி 6. கழுவி சுத்தம் செய்த அரிசி மற்றும் பாசிப் பருப்பை பிரஷர் குக்கரில் சேர்த்து மிதமான தீயில் 2 முதல் 3 வரை நிமிடங்கள் வரை சிறிது வாசம் வரும் வரை வறுக்கவும். படி 7. தண்ணீர் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும். படி 8. பிரஷர் குக்கர் மூடியை மூடி மிதமான தீயில் 3 முதல் 4 வரை விசில் வரும் வரை சமைக்கவும். படி 9. அழுத்தம் தானாகவே வெளியாகும் வரை காத்திருக்கவும். படி 10. பிரஷர் குக்கரை திறந்து உப்புமாவை மெதுவாக கலக்கவும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் சிறிது வெந்நீர் சேர்த்து கலக்கலாம். படி 11. சூடாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.